ஹலோ வியூவர்ஸ், நம்ம கிட்ட நிறைய பேர் நம்ம கம்பெனிக்கு எப்படி வரதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்க ரோடு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை டு கள்ளக்குறிச்சி. ஸோ அந்த ரோட்ல தான் இருக்கும். ஸோ சென்னை டு கள்ளக்குறிச்சின்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அந்த பஸ் உள்ளார போகிற தான் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்ட். இன்கேஸ் நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா உங்களை வந்து அந்த பஸ் வந்து உள்ளார ரைட் சைடில் போச்சுட்டிங்கன்னா பஸ் அதில் போய் இறக்கி விடுவாங்க. இன்கேஸ் இல்லை நீங்கள் காரில் வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த ரோடில் வந்தீங்கன்னா வந்த உடனே உங்களுக்கு இன்னொரு ஃபியூ மினிட்ஸில் உங்களுக்கு ரவுண்டான வரும். ஃபியூ மினிட்ஸ் கூட இல்லை, ஃபியூ செகண்ட்ஸ் தான். பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டானா. ஸோ இது லெஃப்ட் சைடில் இருக்க ரோடு தான். இன்கேஸ் நீங்கள் சேலத்துலேருந்து கள்ளக்குறிச்சி வந்தீங்கன்னா இந்த ரோடில் வருவீங்க. ஆத்தூர் டு கள்ளக்குறிச்சி வந்தீங்கனாலும் இந்த ரோடில் வருவீங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ரண்ட்டில் போய் ரைட்டில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா இந்த ரூட்டில் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்குற ரோட்டில் ரைட் கட் பண்ணி கள்ளக்குறிச்சியிலேருந்து கச்சிராப்பாளையம் போகிற ரோட். ஸோ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே கேர்ள்ஸ் செகண்டரி ஸ்கூலுன்ற ஒரு போர்டு போட்டிருக்கோம். ப்ளஸ் ஆட்டோஸ் நிற்குவீங்க. ஸோ இதில் ஏதோ ஒரு ஆட்டோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நம்ம கம்பெனிக்கு வரலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ உங்களுக்கு அதிக டைம்லாம் எடுக்காது. மேக்ஸிமம் ஒரு 5 to 6 மினிட்ஸ் தான் எடுக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளஸ்ட் ரூட்டு தான். ஸோ நீங்கள் இந்த ரோட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டே இருந்தீங்கன்னா ரோடோட டெட் எண்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கட் ஆகும். ஸோ அந்த லெஃப்ட் கட் ஆகிற இடத்துலையே பார்த்தீங்கன்னாலும் ரைட் சைட் கார்னரில் உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுமே தெரியும். ஸோ இதை எதுக்காக சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் நீங்கள் வரீங்க, நீங்கள் கரெக்டாக வரீங்களான்னு பார்த்துக்கிறதுக்காக ஒரு சின்ன ஐடியா தான். ஸோ நம்ம கரெக்டாக போகிறோமா என்னன்னு சந்தேகம் வந்துடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பேபி மருத்துவமனையும் போட்டிருக்கு பாருங்க. அதுலேருந்து அப்படி லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா திரும்ப ரோடு ஸ்ட்ரெயிட்டாக தான் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ரோட்லேருந்து நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்துலேயே திரும்ப ரைட் கட் ஆகும். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கொஞ்சம் ஏடிஎம்ஸ்லாம் இருக்கும். ஸோ ரைட் சைடில் அது மாதிரி ஆஃபீஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் கட் ஆகும். ஸோ ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா கச்சிராப்பாளையம் ரோடு. நம்ம வந்துட்டு இருக்கிறது இவ்வளோ நேரமாக வர்றதுமே கச்சிராப்பாளையம் ரோடு தான், கள்ளக்குறிச்சி டு கச்சிராப்பாளையம் ரோடு. ஸோ கவனமாக இந்த ரோட்டில் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா கூட லெஃப்ட் சைடில் எழுதியிருக்கோம் இல்லை யாரணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து லெஃப்ட் சைடில் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஒரு அடையாளம் தான். ஸோ ஆட்டோஸ்லாம் எங்கேயுமே நிற்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு நிழல் கூடை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவக் கல்லூரின்னு சொல்லி போட்டு கவர்மெண்டோடது இருக்கும் ஆக்சுவலாக, ஹாஸ்பிட்டல் சொல்லி போட்டு. அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ இதில் நேராக வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கூல்ஸு ரைட் சைடில் ஸ்கூல் திரும்ப வரும். இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறது அப்படியே ஆக்சுவலாக இருக்கும். நீங்கள் காரில் வரும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காது ஆக்சுவலாக. இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ரூட் இல்லை. ஸோ கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம கம்பெனி வந்து ஃபயர் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்ன்ற இடத்துக்கு வரணும். அது ரொம்ப ஈஸியான ஒரு ரூட் தான். ஸோ அதனால நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்ல. நீங்கள் கச்சிராப்பாளையம் ரோடு எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டே இருக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம்னு சொல்லிட்டு போர்டுமே வரும். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் அது.
ஸோ கலெக்டரேட் தான். ஸோ அதுவுமே உங்களுக்கு ஒரு லேண்ட்மார்க் தான். அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள், இப்போ இந்த இது பேரிகார்ட்லாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா? ஸோ இதுதான் கலெக்டர் ஆஃபீஸு. முன்னாடியுமே பார்த்தீங்கன்னாலே போர்டு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கு பாருங்க. ஸோ இந்த கோயிலுமே நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வர வேண்டியதுதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப் வந்து கமிட்டி பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வேளாண்மை பொருட்கள் எல்லாம் அங்கே ஏலம்க்கு எடுத்துக்குவாங்க நம்ம கொண்டு போய் வச்சோம்னா. ஸோ அதை தாண்டி திரும்ப அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டே இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச தூரத்துலேயே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாண்டி போகணும் ஆக்சுவலாக. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அது கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வர வேண்டியதுதான். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ரைட் எடுத்த அப்புறம் கச்சிராப்பாளையம் ரோடில் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டே இருங்க. சரி, நீங்கள் எந்த லேண்ட்மார்க்கும் பார்க்கவே இல்லைன்னா கூட நீங்கள் ரைட் சைடில் பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு தீயணைப்பு நிலையம் ஃபயர் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான லேண்ட்மார்க்காக தான் இருக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அந்த ஜேசிபி வர இடத்துக்கு நேராகவே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உள்ள இடம் தான் ஃபயர் ஸ்டேஷன். லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய வீடு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்டேஷன் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து திரும்ப ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா நம்மளோட கம்பெனி உங்களுக்கு அப்படியே ரோடு லெஃப்ட் சைட்லேயே போர்டு போட்டிருப்போம். நீங்கள் அப்படியே லெஃப்ட் சைடு இல்லை, நம்ம அங்கேருந்து கச்சிராப்பாளையம் ரோட்டில் ஸ்ட்ரெயிட் அதை பாருங்கள், ஐயனார் மெஸ்ன்னு போட்டிருக்கோம் ரைட் சைடில். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கோயிலுமே இருக்கு. அதை தாண்டி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக ரோட்டு மேலேயே போர்டு இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த போர்டை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக உள்ளார வரலாம். ஸோ பாருங்க, போர்டு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா வர்ணிகா கார் சென்டர் போர்டு இருக்கு பாருங்க. ஸோ இங்கே தான் நம்ம கம்பெனி இருக்கு. ஸோ கார்ஸ் எல்லாம் நிற்கிது பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த கார்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இப்போதைக்கு சேல்க்கு இருக்க காரு. ஸோ வேற ஏதாவது தகவல் ஏதாவது வேணும்னாலும் கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.